சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 44. பார்த்தீங்களா? ஐயப்ப சுவாமியினுடைய மகிமையை ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லிக்கினே இருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கும் அவரோட விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் ஒருத்தரை மட்டும் குமர பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கல. பகவான் ஐயப்பன் முருகரை குமர பாக்கியத்தை கொடுத்தாரு பாருங்க, எப்படி கொடுத்தாரு பாருங்க. அந்த முருகப் பெருமானும் தன்னிடத்தில் ஐக்கியமாகி அவருடைய பாடலையும் பாட வைக்கிறார் பகவான் ஐயப்பன். என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அது மட்டும் இல்லாம தன் அம்மாவாகிய அந்த ஆதிபராசக்தி அகிலாண்டக்கூடிய பிரம்மாண்டன் ஆகிய அந்த காளிகம்பால குமர பாக்கியத்தை எப்படி குமர வச்சார் பாருங்க. அந்த அம்மாவை கும்பிட்டு எவ்வளவு பெரிய ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு பாருங்க பகவான் ஐயப்பன். நான் என்ன சொல்றதுங்க அவர். அது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவாகிய பார்க்க வைக்கிறார் சிவபெருமான. எப்படி பார்க்க வைக்கிறார்? இங்கேருந்து காலாஸ்திரிக்கு பார்க்க வைக்கிறார் பகவான் ஐயப்பன். காலாஸ்திரியில போயிட்டு அவரை போயிட்டு குமர்ற பார்த்தீங்கன்னா 21 வயசுல காலாஸ்திரிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு காலாஸ்திரியில போயிட்டு அவளை அவ்வளோ ஒரு அற்புதமாக கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் காலாஸ்திரியை போயிட்டு அவர் அங்கே போய் கும்பிட்டு அங்கே போய் தங்கிட்டு சிவனோட ஆசீர்வாதம் பெற்று வரும். என்ன ஒரு அற்புதம் பாருங்க பகவான் ஐயப்பன். அங்கே போயிட்டு அந்த கோயிலில் போய் தங்கி அவன் சிவனோட அற்புதத்தை அதே 4:30 மணிக்கு 5:30 மணிக்கு பிரம்ம மோட்சத்தில் அவரை போய் பார்க்குற காலாஸ்திரி அந்த சிவபெருமான பார்க்குற தன் அப்பாவாகிய சிவபெருமான ஐயப்பன் எப்படி காட்சி கொடுத்து நம்மளை காக்க வைக்கிறார் பாருங்க பகவான் ஐயப்பன். ஏதாவது நீ எல்லாருடைய அருளையும் நீ பெற வேண்டும் என்று ஐயப்பன் நினைக்கிறான். ஏன்னா அவன் அருள் இல்லாம எந்த தெய்வத்தையும் நாம் போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவனுடைய கருவறையில் இருந்து வந்தவன் நான் இல்லை. நான் என்றே சொல்லக்கூடாது. எல்லாமே அவன்தான். நம்ம ஒண்ணுமே இல்லை. இந்த உடல் வெறும் உடம்பு. இந்த உடம்புக்குள்ள ஆட்சி செய்யறான் ஐயப்பன். ஆட்சி செஞ்சு எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கோயிலுக்கு வரணும், எந்த கோயிலோட அனுகிரகத்தை நீ பெறணும்னு அவன் தீர்மானிக்கிறான். நான் தீர்மானிக்கிறது இல்லை. அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எல்லா கோயிலுக்கும் போறீங்க, நீங்க வரீங்கன்னா அது கடவுளோட அனுகிரகம் மட்டும்தான். நீங்க எந்த கடவுளை உயிரா நினைச்சு கும்புறீங்களோ, எந்த கடவுளோட நீங்க பிரகாசத்தை நினைச்சு அவனை ஒளியா நினைச்சு கும்புறீங்களோ அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எல்லா கோயிலுக்கும் நீங்க போறீங்க. நீங்களா உங்க கால் நடக்கல, அதை மட்டும் நீங்க உணருங்க. நீங்களா உங்க கால் நகர்ல நான் போயிட்டு வந்தேன் நீங்க நினைக்காதீங்க. நான் என்று இல்லதை நாம் என்று இறைவன் உன்னை சொல்ல வைக்கிறான். என்னாலதான் நீ அனைத்து கோயிலுக்கும் போற, என்னாலதான் நீ அனைத்து சர்வசக்தியோட ஆசீர்வாதத்தையும் உணர். அதனாலதான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன். புரியுதுங்களா? இதான் ஐயப்பனுடைய மகிமை. அவன் வரலாறு. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ மகாபாபு மகா சாஸ்திரி தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.